இன்று தமிழகத்தில் எண்ணற்ற பொறியியல் கல்லூரிகள், கலைக்கல்லூரிகள், SAP என்று சொல்லக்கூடிய ஆர்கிடெக்ட் கல்லூரிகள், அக்ரிகல்ச்சர் விவசாயத்துறைக்கான கல்லூரிகள், சட்டக் கல்லூரிகள் என பல கல்லூரிகள் பெருகிவிட்டன. ஆனால் அவற்றில் தரமிக்க கல்லூரி எது என்பதை நீங்கள் தான் தேர்வு செய்ய வேண்டும். அந்த கல்லூரியில் படிக்கும் மாணவர்களை கொண்டே அந்த கல்லூரியை பற்றியான தரத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக பாஸ் அவுட் முழுவதும் தேர்ச்சி பெற்று வெளியே வந்த மாணவர்கள் எத்தனை சதவீதம், அவர்கள் எங்கு பணிபுரிகிறார், அந்த கல்லூரிக்கு என்னென்ன சான்றிதழ் கிடைக்கப்பெற்றுள்ளது, இவற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு அந்த கல்லூரியில் சேர்வதற்கான வாய்ப்பினை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். பொதுவாக பொறியியல் கல்லூரி என்றால் அண்ணா பல்கலைக்கழகத்தான் சிறந்தது, SSN சிறந்தது, வெங்கடேஸ்வரா கல்லூரி சிறந்தது என பல தரப்பு வாதங்கள் நம்மிடம் வந்து சேர்கின்றன. ஆனால் அவற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இந்த கல்லூரி சிறந்ததாக சொல்லப்படுகிறது, அதில் என்ன விதமான விஷயங்கள் மாணவர்களுக்கு அளிக்கப்படுகின்றன, தேர்ச்சி சதவீதம் என்ன, அவர்களில் வெளியேறிய மாணவர்களுக்கு அந்த கல்லூரியில் கேம்பஸ் இன்டர்வியூ நடத்தி வேலை கிடைக்கப்பெற செய்தனவா என்ற கேள்விகளை நீங்களே எழுப்பிக் கொண்டு ஒரு 5-10 கல்லூரி மாணவர்களிடம் நீங்களே ஒரு நேர்காணல் செய்ய வேண்டும். அதில் நீங்கள் விரும்பும் கல்லூரியை தேர்வு செய்து அதில் சேர்வது சாலச் சிறந்தது. ஒவ்வொரு கல்லூரியிலும் ஒவ்வொரு பாடப்பிரிவுகள் தரமானதாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் சிவில் இன்ஜினியரிங் ஒரு கல்லூரியில் நன்றாக இருக்கும், ஒரு கல்லூரி மெக்கானிக்கல் ஃப்ரீயானதாக இருக்கும், ஒரு கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நல்ல தேர்ச்சி பெற்றிருக்கும். ஆக எல்லாமே அந்த கல்லூரியில் நடத்தப்படும் வகுப்பு, அவர்களுக்கு அளிக்கப்படும் போதிய விழிப்புணர்வு, பாட ஆசிரியர்களின் கவனமான அணுகுமுறை, இது போன்ற விஷயங்களை உணர்த்திக் கொள்ளலாம். நீங்கள் கல்லூரிக்கு செல்லும் பொழுது அந்த கல்லூரி வளாகத்தில் உள்ள நூலகத்தை கூட நீங்கள் நேரடியாக காண செல்லலாம், அதற்கு அனுமதி உண்டு. அப்படி எல்லாவற்றையும் தரம் பார்த்து நீங்கள் ஒரு கல்லூரியில் சேர்ந்தால் நிச்சயமாக நன்றாக இருக்கும். ஏனென்றால் இப்பொழுது 500க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் உள்ளன, ஒரு 50க்கும் மேற்பட்ட மருத்துவ கல்லூரிகள் உள்ளன, விவசாய கல்லூரிகள் சில இருக்கின்றன, லா கல்லூரி சிலவை இருக்கின்றன. ஆக எல்லாவற்றையும் நீங்களே தேர்வு செய்தால்தான் அது சரியானதாக இருக்கும். ஒன்றை பார்த்துவிட்டு அந்த கட்டிடத்தை பார்த்துவிட்டு நன்றாக கட்டிடம் சொல்லி உள்ளே செல்ல வேண்டாம். அந்த கல்லூரியின் ஆசிரியர்களின் தன்மை, நூலகம், என்னென்ன வசதி வாய்ப்புகள் உள்ளது, நீங்கள் புறப்படும் இடத்திலிருந்து அந்த கல்லூரிக்கு பேருந்து செல்கிறதா போன்றவற்றை நீங்கள் நன்கு ஆய்ந்து பிறகே அந்த கல்லூரியை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். தற்போது இணைய வழியாக வெப்சைட் என்று சொல்லக்கூடிய வீடியோ மூலமாகவும் நீங்கள் இந்த கல்லூரியின் தன்மையை அறியலாம். அறிந்து பகுத்தறிந்து நீங்கள் கல்லூரிக்கு சேரலாம். இதனால் உங்களது திறமை வெளிவதோடு உங்களுக்கு உயரிய வாய்ப்பினை அந்த கல்லூரிகள் நல்கும். நல்ல தொழில் நிறுவனங்களை வரவழைத்து நேரடியாக கேம்பஸ் என்று தரும். சில கல்லூரிகள் அந்த தொழிற்சாலைகளுக்கு உங்களை விசிட், இண்டஸ்ட்ரியல் விசிட் என்று சொல்வார்கள், அதற்காக அனுப்புவார்கள். ஆக எது இருந்தாலும் நீங்கள் தான் தேர்வு செய்ய வேண்டும், நீங்கள் தான் இதனை முடிவு செய்ய வேண்டும். எனது நண்பன் அந்த கல்லூரியில் சேர்ந்தான் என்பதற்காக
எனது நண்பன் இந்த பாடப்பிரிவை எடுத்தான் என்பதற்காக நீங்கள் அவனுடன் சேர்ந்து பயணிக்க வேண்டாம். நட்பு நட்பாக மட்டுமே இருக்க வேண்டும். மற்றவை நீங்கள் தேர்வு செய்து அணுகி அதன் மூலமாக கிடைக்கப்பெறும் நன்மையே உங்கள் வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கும். இதில் சில நல்ல கல்வி நாளிதழ்கள், செய்தி நாளேடுகள், தொலைக்காட்சி நேர்காணல்கள், கல்வி தொடர்பான கண்காட்சிகள், இவற்றை எல்லாவற்றையுமே நீங்கள் ஒரு பார்வை பார்ப்பதால் உங்களுடைய நேரம் ஒன்றும் வீணாகிவிடாது. எனவே நீங்கள் உங்கள் மதிப்பெண்கள் பெற்ற உடனே நீங்கள் சில விஷயங்களை நேரடியாக சென்று தேர்வு செய்து பயனடைகள், பயன்பெறுங்கள், வாழ்க்கையில் உயருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. எஜுகேஷன் டுடே.